JEE Main Session 2 எக்ஸாம் ஆனது வரப்போற ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதற்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்டேட் வந்துருச்சு. அதாவது நீங்க எந்த சிட்டில போய் எக்ஸாம் எழுத போறீங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம அட்மிட் கார்டு, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுன்னா அட்மிட் கார்டு கொண்டு போய் தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். அதற்கான அப்டேட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரப்போகுது. ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JEE மெயின்ஸ், அதாவது செஷன் 1 நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்ப செஷன் 2 நான் செஷன் 1 அட்டன் பண்ணேன் சார், இப்ப செஷன் 2 அட்டன் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை சார் நான் செஷன் 1 அட்டன் பண்ணவே இல்லை, இப்போ நான் செஷன் 2 தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா நமக்கு பாத்தீங்கன்னா டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும், அதாவது பேப்பர் BE BTech அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு BRக்கு B பிளானிங் எல்லாமே நடக்க போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமா இப்போ வரைக்கும் நீங்க உங்களுக்கு எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்துருச்சு. நீங்க போய் வெப்சைட்ல உங்களுடைய அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை போட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ தயவு செய்து போய் பாருங்க எந்த சிட்டியை நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அட்மிட் கார்டு, அதாவது அட்மிட் கார்டு வந்தால் தான் நம்ம எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய கேட்டகரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும், நம்மளுடைய கையொப்பம் வைக்கிற மாதிரி இருக்கும், அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அட்மிட் கார்டு மட்டும் இல்லாமல் அதுக்கு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நான் அந்த அப்டேட் வந்தோன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துடும். மேபி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல தான். ஸோ இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்த எக்ஸாம், அதாவது இந்த எக்ஸாமை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. நீங்கள் செஷன் 1ல எப்படி வேணாலும் பர்சன்டேஜ் வாங்கிருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் பார்த்தீங்கன்னா 50% வாங்கிட்டேன், 70% வாங்கிட்டேன், 80% வாங்கிட்டேன், 90% வாங்கிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு பக்கம், அது செஷன் 1ங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ செஷன் 2ல எப்படி வாங்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செஷன் 1லேயே கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், 13 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேயே பல பேர் அட்டன் பண்ணாங்க. அதே போல இதுலையுமே கிட்டத்தட்ட ஒரு 14-15 லட்சம் பேர் செஷன் 2லையும் அட்டன் பண்ண போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நானே நிறைய பேருக்குங்க இந்த அட்மிட் கார்டு அப்டேட்லாம் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேருக்கு நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன். யாருக்குமே தெரியல, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு அட்மிட் கார்டே டவுன்லோட் பண்ண தெரியாம நிறைய பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டில். அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு தெரியும், தெரியாத மாணவர்களை நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, அதாவது என்ன, இனிமே நமக்கு 12th எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். இப்போ நம்ம உட்காந்து பயங்கரமாக செல்ஃப் ஸ்டடி, சார் நான் எந்த ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்கும் போகல சார், நான் JEE எல்லாம் தனியாக செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணலான்னு இருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. செஷன் 1 அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். செஷன் 2 புதுசாக அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், BE BTech உங்களுக்கு அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. செஷன் A செஷன் Bலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டின், மொத்தம் 75 கொஸ்டின். அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்கு. அதில் நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னு. இது சம்பந்தப்பட்ட சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக இந்த சிலபஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஹெட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுளில் உட்காந்து சர்ச் பண்ணி அந்த டைட்டில் சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும், நிறையா லேர்ன் பண்ணணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் BR பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு சிலபஸ் கேட்கப்படுது. அதே போல் B பிளானிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கப்படுது. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். சரி, ஓகே. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட் என்ன தெரிஞ்சிருச்சுல, உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரியும். அட்மிட் கார்டு வரப்போது, டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம போகிறோம். அந்த அட்மிட் கார்டில் நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. என்ன பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ ஓட்டணும். நீங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா உங்களுடைய கையொப்பம் வைக்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஹேண்டு அதை நீங்கள் இந்த கட்டை விரலில் வச்சு கையொப்பம் வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். அந்த சைன் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போய் தான் போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றின அப்டேட் நமக்கு அட்மிட் கார்டு வெளியாகணும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் செஷன் 1லேயே சொன்னேன். சரி, இப்போ நம்ம இதை பற்றி பேசி முடிச்சாச்சுங்க. சரி, உண்மையாகவே IIT, NIT, IIIT, GFT எல்லாம் சீட்டு கிடைக்குமா சார்?
இந்த கேள்வியை கேட்காதவங்க இல்லை, கண்டிப்பா கேட்பீங்க, இனிமே கேட்க தான் போறீங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, நிறைய பேர் ஐஐடிக்கு போறதுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 லட்சம் பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல குவாலிஃபை, ஜேஇ மெயின்ஸ்ல 2.5 லட்சம் பேர் மட்டும்தான் நீங்க வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான டேட் எல்லாம், ஜேஇ அட்வான்ஸுக்கு டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. மே 18ஆம் தேதி எக்ஸாமு. இதை வந்து ஐஐடி கான்பூர் தான் நடத்துறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதில் அந்த எக்ஸாமை எழுதி அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஐஐடியில் தான் சீட்டு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஐடியாக இருக்கட்டும், IIITயாக இருக்கட்டும், ஜிஎஃப்டிஎல்லாம் போகணுன்னா ஜேஇ மெயின்ஸ் மார்க் மட்டும் போதும். நிறைய பேர் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தோன்றாங்கன்னா, அதாவது அவங்களோட போர்டு எக்ஸாமில் வந்து ஒழுங்காக அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போயிடுறாங்க. இங்கே 75%, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 75% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டேரியா இருக்குது. அதை வந்து சிபிஎஸ்சி மாணவர்களால், அதாவது போர்டு எக்ஸாமில் 75% மார்க் எடுக்கலன்னா அவங்க எவ்வளோதான் ஜேஇ பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜோசா கவுன்சிலிங்க்கு இந்த 75% உறுதியாக கேட்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம், என்ன நடந்தாலும் ரைட்டு. நம்ம ஒரு பெரிய கனவோட தான் வந்தோம். இந்த சிபிஎஸ்சி மாணவர்களாக இருக்கட்டும், எந்த பள்ளியில் படிச்சிருந்தாலுமே நீங்கள் ஒரு பெரிய கனவோட தான் வந்திருப்பீங்க. அந்த கனவு கண்டிப்பாக பழிக்கும், பார்க்கலாம். இதில் நமக்கு ரிசல்ட் எப்போ நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி செஷன் 2ஓட ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட்டில் காமன் ரேங்க், அதாவது சிஆர்எல் ரேங்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது காமனாக ஒரு ரேங்க் வெளியாகும். அதே போல் உங்களுடைய கம்யூனிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கேட்டகிரி, உங்களுக்கு கேட்டகிரிக்குன்னு ஒரு ரேங்க் வெளியாகும். அந்த ரேங்கை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம ஜோசா மூலியமாகவே அவங்களுடைய வெப்சைட்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து ஏப்ரல் அந்த ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குவாலிஃபை, அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஜேஇ செஷன் 1 அட்டன் பண்ணிட்டேன் சார், நான் வந்து அட்வான்ஸுக்கு குவாலிஃபையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் குவாலிஃபை ஆனவங்க அட்வான்ஸுக்கு. அதே போல் உங்களுடைய அந்த ரிசல்ட் வரப்போதில் அன்னைக்கே கீழே போடுவாங்க, இவங்க எல்லாம் இத்தனை, அதாவது இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அட்வான்ஸுக்கு குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே அட்வான்ஸு அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி அதில் எழுதிட்டு அதுக்கடுத்து வரலாம். எல்லாத்துக்குமே ஐஐடியாக இருக்கட்டும், என்ஐடியாக இருக்கட்டும், ஜிஎஃப்டியாக இருக்கட்டும், IIIT, எதுக்கு போகணுன்னாலும் ஜோசா கவுன்சிலிங் தான். ஸோ ஜோசா கவுன்சிலிங்கில் நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம், எந்த காலேஜ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம். இங்கே வேற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 கட்டமாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதில் மொத்தமாக எல்லாருமே ஒரே டயத்தில் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சீட் அலாட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதை பற்றினலாம் நான் வந்து டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த இன்ஃபர்மேஷன், சிட்டிமெண்ட் இன்டிமேஷன் வந்துருச்சு, நீங்கள் பார்க்கணும், அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அட்மிட் கார்டு எப்போ இன்னும் வரல, வந்தவொடனே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து இதை பற்றி நான் பேசவே இல்லை, ஜேஇ மெயின்ஸை பற்றி. செஷன் 1 பற்றி நம்ம பேசி முடிச்சிட்டோம், இதை பற்றி பேசலை இப்போ செஷன் 2 பற்றி. அதனால தான் இதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, மேலும் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.